ஓகே. ஹலோ காய்ஸ். இது என்னோட செகண்ட் ஆர் இல்ல தேர்டு விளாக்ன்னு சொல்லிட்டு நான் இது செகண்ட் டைம் தான் போடுறேன். நான் ப்ராப்பரா ஒரு இன்ட்ரோ வீடியோவே வந்துட்டு நான் குடுத்ததில்ல. ஸோ அதனால சரி ஓகே நம்ம இந்த வீடியோல வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ வந்துட்டு பண்ணலாம். சரி என்னை பத்தி சின்னதா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு. வீடியோஸ் பண்ணுவேன்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு எப்படி வீடியோஸ் பண்ணுவேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது கிரியேட்டிவ் கார்னர் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ப்ராப்பரா வந்துட்டு பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், அதில் ஒரு 50 வீடியோஸ் கிட்டவே நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எனக்கு ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் அதை இது பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ நான் படிச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்துட்டு vlog எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் நான் இது வரைக்குமே எனக்கு பண்ணணும்னு எனக்கு என்ன சொல்றது, பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு அப்படியே வீட்டில் ப்ரெக்னெண்டாக இருந்தப்போ கூட எனக்கு அந்த ஐடியாஸ் வந்துட்டு அவ்வளோக்கா எனக்கு கிடைக்கல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். வீட்டில் ரொம்ப டைமே வேஸ்ட்டாக நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வீடியோ வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சரி எய்டன் கூட வந்துட்டு இனி இருக்கிற டைம் எல்லாமே வந்துட்டு நான் எய்டன் கூட இருக்க போகிறேன். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் வீடியோஸ் வந்துட்டு நமக்கு போஸ்ட் பண்ண முடியும், நமக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைம். அப்போ அதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் வீடியோஸ் வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு என்னன்னா எல்லாருமே பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால எனக்கு மோர் வீடியோஸ் வந்துட்டு என்னால் போட முடியும். அப்போது எய்டன் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கான். அந்த டாய் வந்துட்டு மறைச்சிருச்சவனு நான் காமிக்கிறேன். அவனுக்கு நல்ல தும்மல் இருக்குது. அதனால நான் ஈவினிங் வந்துட்டு நெப்லைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு குறைய மாட்டேங்குது. கொஞ்சமாக தான் கொஞ்சம் வருது. சரி ஓகே. அப்போ வந்துட்டு இவனை தூங்க வைக்க பார்த்தேன், தூங்கலை. தென் ஃபீட் பண்ணிட்டேன், தூங்கலை, எதுவுமே பண்ணல. சரி ஓகே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய் வச்சுட்டு அந்த மியூசிக் வந்துட்டு நான் ஆன் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நம்ம வீடியோக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் மியூசிக் ஆன் பண்ணாமே ஜஸ்ட் சும்மா அந்த டாய் வந்து பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக என்னோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்துட்டு பாலக்காடு, கேரளா, அட்டப்பாடி. ஸோ அட்டப்பாடியில் தான் நாங்கள் இருக்கோம். அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த ஒரு வழி தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈரோடு தான் நான் மேரேஜ் பண்ணி போனது. எங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா லவ் வித் அரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, லவ் மேரேஜ் தான். அதனால ஓகே. ஆனால் அரேஞ்ச் பண்ணி தான் லாஸ்ட்டாக மேரேஜ்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி அங்கேயே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இங்கே இப்போ வீட்டில் வந்துட்டு டெலிவரி எல்லாமே இங்கே தான் வந்துட்டு பாலக்காட்டில் தான், இங்கே தான் அட்டப்பாடியில் தான் பண்ணேன். ஓகே. அப்போ வந்துட்டு என்னால் ப்ராப்பராக வீடியோ வந்துட்டு எடுக்க முடிய மாட்டேங்குது. நான் சினிங்கிறான் அப்படின்றதுனால அழுதா வந்துட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா வீடியோ அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ அவன் வந்துட்டு கொஞ்சம் சினிங்கிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு இப்போ பார்க்கலன்னு அப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் இருங்க, நான் அவனை எடுத்துட்டு ஹலோ ஹலோ குட்டிப்பா ஹலோ. ஓகே. இவனை மடியில் இப்படி வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா தூங்கிடுவான். ஓகே. அப்போ வந்துட்டு இதெல்லாம் தான் என்னை பற்றி. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்தது எல்லாமே பிஎஸ்சி நர்சிங். என்னோட அக்காவும் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் படிக்க வச்சாங்க. ரெண்டு பேருமே நர்சஸ் தான். பட் என்னோட பேபின்னு வரப்போ நான் வந்துட்டு ஒன்றும் படிக்காத மாதிரி தான் நான் வந்துட்டு ஆகிட்டேன். என்னோட டெலிவரி ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ராஜடியில் முடிஞ்சிருச்சு. டெலிவரி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக போச்சு. அது நான் ஒரு வீடியோவே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எய்டன் வந்துட்டு பாவம் தூங்கிட்டான். அவனுக்கு மடியில் வைக்கணும்னு தான் இவ்வளோ நேரம் ஆசையாக இருந்திருக்கு போல். இப்போ தூங்கிட்டான். அப்போது எனக்கு ப்ராப்பராகவே வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் வர பகுதியை எடுத்துட்டேன். ஸோ அதனாலே வந்துட்டு கண்டினியூ பண்ணி எப்படியாவது இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டான் குட்டி பையன். அவனை நான் தோளில் போட்டுக்கிறேன். நான் இந்த இடையில வந்துட்டு வீடியோ கட் பண்ணிட்டு இவனை படுக்க வச்சேன். எழும்பிட்டான். எனக்கு என் மடியிலே இருக்கணும்னு ஆசை போல். சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் இப்படி போட்டுடலாம். அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. என்னோட க்ளோத் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டு எனக்கு சமைச்சு வச்சுட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க. எனக்கு ஃபீட் பண்ணுறதோ தூங்க வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் வாஷ் பண்ணுறது மிஷின் தான் வாஷ் பண்ணணும். சரி அதுலையாவது நம்ம போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம், வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. சரி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் என்ன எப்படி வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்றது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போது அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இனி நான் வந்துட்டு வெயிட் பண்ணேன் அப்படின்னா அப்போ தூக்கத்துக்கு தான் அழுகுறான். ப்ராப்பராக நான் தூக்க வச்சா தூங்கிடுவான். ஸோ அதனால் இந்த இன்ட்ரோ வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா எய்டன் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா தூங்கிட்டான். அவன் தூங்கினதுக்கப்புறம் சரி ஓகே மற்ற ஒர்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து அவனோட க்ளோத் எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டாங்க. எய்டன் என்ன பண்ணுறான் அப்படின்லாம் கேட்டுட்ருந்தாங்க. அப்போ எய்டன் வந்துட்டு தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். எய்டன் அவ்வளோக்கா அழுக மாட்டேங்கிறான், அதனால் நீ ரொம்ப தப்பிச்சிட்ட, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மைதான், அவன் வந்துட்டு ரொம்ப அழுகிற ஒரு பேபி கிடையாது. ஆனால் இனிமேல் எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் உள்ளே போய் இடையில அவனை பார்த்துட்டே தான் இருந்தேன். வெளியே பார்த்திங்கன்னா
ஜேசிபி ஒர்க்கெல்லாம் போயிட்டுருந்துச்சு. அது முடிச்சுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். எல்லாமே தாத்தா தான் வந்துட்டு இனிஷியேட் எடுத்து எங்களுக்கு பண்ணி தருவார். அதுக்கப்புறம் மெயின் ரோட்டுக்கு மேலே தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ அந்த இது பார்த்துக்குவாங்க. தாத்தா தான் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்குறாங்க. இந்த ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஜேசிபி ஒர்க் பண்ணதுனாலே கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் மாதிரி தெரியுது. இதெல்லாமே வந்துட்டு பாக்கு தைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது எய்டன் அப்போ தான் கரெக்டாக எழும்பியிருந்தான். ஸோ அதனால் இனி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனை எழுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போவுமே ஆயில் போட்டு தான் குளிக்க வைப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நான் நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிகிட்ருந்தேன். அவனை இடையில எடனானோ எடக்குட்டனானோ எந்துவா குஞ்சே அப்படின்லாம் சொல்லி நான் வந்துட்டு பேச வச்சுட்டே இருப்பேன். அவனுக்கு அப்படி பேச வச்சா நம்ம ஃபேஸை பார்த்து நல்லா சிரிக்கிறத பண்ணுறது. ஸோ அதனால் அந்த மசாஜ் டைமை வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நல்லா ஜாலியாக வந்துட்டு அவனுக்கு மசாஜெல்லாம் பண்ணி விட்டுட்டுருந்தேன். எப்போவுமே அம்மா இருப்பாங்க குளிக்க வைக்கிறப்போ எல்லாமே. நான் மசாஜ் மட்டும் பண்ணி வச்சுருவேன். அவங்க கரெக்டாக வந்ததுமே குளிக்க வச்சுருவாங்க. ஆனால் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பேக் பெயின்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்களுக்கு பேக் பெயின் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனாலயே பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளே வந்துட்டு இனிஷியேட் எடுத்து பண்ணிடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கும்போது பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த 2 நாளாக வந்துட்டு குளிக்க வச்சுட்டேன். ஸோ அவனை குளிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்கும், எப்படி தனியாக குளிக்க வைப்போம் அப்படின்லாம். ஆனால் வந்துட்டு பண்ணும்போது அது ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஹாப்பி தான், ஒரு வேலை முடியுது. ஆனால் இன்னொன்று வந்துட்டு நீ எப்படி தனியாக குளிக்க வைப்ப அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நான் பக்குவமாக அவனை எடுத்து படுக்க வச்சு குளிக்க வச்சுருவேன். அந்த பாத்டப்போட அந்த இது இருக்கிறதுனால அவனை அதில் படுக்க வச்சு ஈஸியாக குளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு இனி வந்துட்டு லோஷன்லாம் போட வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா நான் மாமார்த்தோட ப்ராடக்ட் மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன். அதாவது காஸ்ட் வைஸும் ஓகே, அதர்வைஸ் ப்ரைஸ் எல்லாமே ஓகே தான். இன்னொன்று அதில் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நான் நிறைய பார்த்து தான் அந்த ப்ராடக்ட்டு வாங்கினேன். சரி ஓகே, அது வந்துட்டு நான் ஆல்ரெடி மாமார்த் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு பேபிக்குமே நான் மாமார்த் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பேபி வாஷ்லேருந்து ஷாம்பூ, ஃபேஸ் க்ரீம் எல்லாமே நான் வந்துட்டு மாமார்த் தான் பேபிக்கு வந்துட்டு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துட்டு நல்லா இன்னொரு தூக்கம் வந்துருச்சு. அதனாலேயே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொக்கிட்டு அப்படி தான் இருந்துச்சு. குளிக்க வச்சாலே பார்த்திங்கன்னா பேபிஸ் எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு எப்போவுமே நெபுலைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்கு கூட இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரமாக பண்ணிவிட்டு நெபுலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எய்டன் நான் பார்த்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அப்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஒரு அம்மா, ஒரு மதர் அப்படின்றதுனால தானே நம்மளை பார்க்குறான். நம்மக்கிட்ட பாசமாக எதிர்பார்க்குறான். நம்மளை பார்ப்பாங்க, எடுப்பாங்க, அப்படின்னு நம்மளை பார்க்குறான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதர்வைஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நம்ம பேபி வந்தால் நம்ம கஷ்டப்படுவோமோ, இல்லை என்னால் பார்த்துக்க முடியுமா, இப்படியெல்லாம் நான் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னால் எய்டன்னால் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதர்வைஸ் இன்னொன்று பேபி நான் சும்மா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா என்னையே பார்த்துட்ருப்பான், இல்லைன்னா ரீல்ஸை பார்த்துட்ருப்பான். நீ ஃபோன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை மறைச்சி வச்சேன்னா, இல்லை நான்லாம் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அந்த பக்கம் திரும்பிடுவான். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு குட்டி பையன் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நெப்லைஸ் பண்ணணும். நெப்லைஸ் பண்ணுறது தான் அவனுக்கு பெரிய டாஸ்க்கே. அது ஆன் பண்ணாலே சம்டைம்ஸ் வந்துட்டு அமைதியாக இருப்பான், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவான். இனி அதுதான் எனக்கு ஒர்க்கே. ஓகே, நான் இனி எய்டனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அவனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே, இனி நெப்லைஸ் பண்ணால் தூங்கிடுவானா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு அவனுக்கு தலை வந்துட்டு சீவலை. எப்போவுமே பின்னாடி நம்ம ஹெட்டை பிடிச்சி எடுக்கிறதுனால ஒரு மாதிரி ஹேர்லாம் இருக்கும். அப்போ அது வந்துட்டு ஏதோ ஒன்ஸாவது சீவி விட்றோம், அதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோம் பண்ணி விட்டுட்டு வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன்.
டாக்டர் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்ஸ் சலைன் வாட்டர் வந்துட்டு போட்டுட்டு தான் வந்துட்டு நெபுலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா ஒரு எஃபெக்டிவான ஒரு கஃப் வந்துட்டு ரெட்யூஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் மார்னிங், ஈவினிங் நான் 2 நேரமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனி டைம் கஃப் சிரப் குடுத்துட்டே இருந்தா அதுக்கே உடம்பு வந்துட்டு பழகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கரெக்ட்டா இந்த நெபுலைஸ் பண்ணுறது வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பொறுமையா கம்மி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பண்ணும்போதே அவன் வந்துட்டு பயங்கரமா தூக்கத்துக்கு போயிட்டான். நானும் அதுக்கப்புறம் இடையில அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோர் திறந்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அம்மா வராங்களா, அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா தூங்குனதுமே அவனை வந்துட்டு போட்டேன். ஈவினிங் ஆனால் வந்துட்டு இந்த நெட்டு பெட்டில் தான் வந்துட்டு போடணும். ஏன்னா வந்துட்டு கொசு எல்லாமே கடிக்க ஆரம்பிச்சிரும். ஏதோ 1, 2 கொசு அவனை டெய்லி பார்க்கறதுக்காக வந்துடுது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டு நான் வெளியே ஹாலுக்கு வந்துட்டேன். வந்து பார்க்கும்போது அம்மா வந்துட்டு கொஞ்சம் அந்த பீட்ரூட் அந்த மாதிரி காய்கறியும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு மறுபடியும் பால் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. வரும்போது இந்த காளான் சம்திங் அதுவும் பஜ்ஜி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்துட்டு நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு கேமராக்குள்ளே வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிட்ருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனை குளிப்பாட்டி எல்லாமே பண்ணி வர்றதுக்குள்ளேயே எனக்கு பசி ஆரம்பிச்சிருது. அப்புறம் அதையும் சாப்பிடும்போதே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட பழகிட்டேன் இப்போல்லாம். பேபி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து ஆடி பாடி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு வந்துட்டு வரமாட்டேங்குது. ஏன்னா பேபி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதனாலே கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டு அப்படியே பழகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் போனால் நீ நேராக சாப்பிட மாட்டேங்கிற, நல்லா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு. நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் பேபிக்கெல்லாம் வந்துட்டு பால் இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் அம்மாவோட ஒர்க் பற்றியும் சொல்லுவாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதையும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தா குட்டி பையன் கொட்டை கொட்டையாக முழிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பசி வந்துருச்சு. ஸோ லைட்டாக அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணிவிட்டு அம்மாட்ட போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் வந்துட்டு பால் வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தா அவன் வந்துட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்ட்டு பர்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு அவனை கொஞ்ச நேரம் மடியில் படுக்க வச்சுருந்தேன். மடியில் படுக்க வச்சா நல்லா உஷாராயிட்டான், நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த ஈவினிங் விலாக். சரி ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.